கவர்மெண்ட்டே இப்ப தங்கம் வாங்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க மேம். அதுவும் இல்லாம சோசியல் மீடியா சைடும் பார்க்க முடியும் நெறைய இடங்கள்ல. தங்கம் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பார்க்குறோம். அதே மாரி தங்கம் விலையும் குறைஞ்சுகிட்டே வருது. இப்ப நாம தங்கம் வாங்கலாமா வேணாமா? ஓகே, இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு மெயினா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குயிக் ரிட்டர்ன்ஸ். இந்த வருஷம் எனக்கு தங்கத்துல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், இப்ப டிராப் ஆயிருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணா 6 மாசத்துல எனக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்குமா, ஒரு வருஷத்துல 20% கிடைக்குமான்னு சேஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்பெக்குலேட்டட் ட்ரேடர்ஸை நம்ம விட்டுடலாம். யார் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனுவன் ஃபேமிலி ஒரு நீடுக்காக வாங்குறாங்க. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஃபியூச்சரில் எனக்கு வந்து அசட் அலோகேஷனாகவே தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, தே கேன் சேவ் 10 to 15%. தே கேன் கண்டினியூ டு சேவ் இன் கோல்டு. பெரும்பாலான ஃபேமிலிஸ் 2 விதத்தில் தான் சேவ் பண்ணுறாங்க. ஐதர் ஒரு கோல்டு சிட்டு, அது நாட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, ஆனாலுமே ரெப்யூட்டட் ஜுவல்லர்ஸ் கிட்ட கோல்டு சிட்டு போட்டு வாங்கிக்கிறாங்க. இல்லையா மாதம் அந்த 5,000 10,000 தான் ஒரு கோல்டு பீஸோ இல்லை ஒரு அதாவது ஒரு இடிஎஃப் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு ஃபண்டில் வாங்குறாங்க. தட் தே கேன் கண்டினியூ. ஏன்னா நீங்கள் 5 years 7 yearsனு பார்க்கும்போது கோல்டு இஸ் அன் அசெட். ஸோ வாங்குங்கன்னு சொல்லும் போது நிறைய வாங்காதீங்கன்னு சொல்லும் போது ஜீரோ பண்ணாதீங்க. ஒரு சீராக இன்வெஸ்ட் பண்ணுங்க.